செப்டம்பர் மாசத்தோடு அவருக்கு பொறுப்பை முடிய வேண்டும் என்று சொல்லி எந்த சித்தாந்தத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறாரோ அந்த RSS சார்ந்த மோகன் பகவத் சொல்கிறார், 75 வயதோடு நீங்கள் ஓய்வு பெற வேண்டும். மோடி போனா அங்க யார் வரப்போறா? யார் இந்த யோகி? கபில் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் சிலிண்டர் காலி கொண்டு போய் கொடுக்கிறார். அதற்காக கைது செய்து அவரை உள்ளே வைத்தவர் இந்த ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத் வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உமர் காலித் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர், ஒரு மாணவ அமைப்பை சார்ந்த தலைவர் 5 ஆண்டுகளாக கைது செய்யப்பட்டு இதுவரைக்கும் சிறையில் இருக்கிறார். இதுவரைக்கும் அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்கப்படவில்லை. இதுவரைக்கும் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று விசாரணை கூட செய்யப்படவில்லை. 5 வருஷம் ஆச்சு. இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது யோகி. எப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிறோம் தெரியுமாங்க? எதை விதைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? எது வளருது தெரியுமா? ஒருத்தன் கார் புக் பண்றான், கார் புக் பண்ணி ஏற போறதுக்கு முன்னாடி டிரைவர் முஸ்லீம், அப்படியா எனக்கு கார் வேணாம் போன்னு அனுப்புறான். ஒரு ஜொமேட்டோல உணவு புக் பண்றான், ஜொமேட்டோ உணவு டெலிவரி பாய் வந்துட்டாரு, உணவு கொடுக்க போறாரு, என்னப்பா பாயா எனக்கு சாப்பாடு வேணாம். இந்த தேசம் எங்க போயிட்டு இருக்குது? எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு நிலைகளை இங்கே இஸ்லாமியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது கூட நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இஸ்லாமிய இளைஞர்களுக்கு தெரியல. ஒட்டுமொத்த உலகத்துடைய டேட்டாவையும் யூதர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்துடைய பொருளாதாரத்தையும் யூதர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஆயுதத்துடைய சப்ளையை யூதர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். நம்ம புள்ள ஒண்ணுமே படிக்காம நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இங்க பார்த்துட்டு இருக்கோம். உழைக்கணும், சிந்திக்கணும், படிக்கணும், ஆய்வு செய்யணும். இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலையில் நம்முடைய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டத்தின் அடிப்படையிலே 4 மாத பிரச்சாரங்களை முன்னெடுக்கக்கூடிய நிகழ்விலே செயல் வீரர்கள், வீராங்கனைகள் கூட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இதிலே முன்மாதிரி இஸ்லாமிய இளைஞர்கள் குறித்து என்னிடத்திலே உரை நிகழ்த்தவும் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இஸ்லாமிய மார்க்கமும் நம்ம வீட்டில் வளரக்கூடிய சிறுவர்களாக இருந்து இளைஞர்களாக உருவாகக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு பல நேரங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சமுதாயத்திற்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்கியும் காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை போதிக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே, முதல் காலகட்டங்களிலே இளைஞராக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார். இந்த மார்க்கத்திற்காக அளப்பரிய தியாகங்களை அவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற நேரத்தில், ஆட்சி பொறுப்பும் ஆன்மீக பொறுப்பும் இருக்கின்ற நேரத்திலேயே 17 வயது இருந்த உசாமாவை ஒரு படைக்கு தளபதியாக, ஒரு 17 வயசு பையனை நம்ம படிக்க அனுப்புவோம், ஒரு சின்ன வேலைகளுக்கு பயன்படுத்துவோம். பெரிய வேலை என்று வருகின்ற போது என் புள்ள அதை செய்வானா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அந்த காலகட்டம், அந்த பருவம். 17 வயதிலே ஒரு போருக்கு படைக்கு தளபதியாக உசாமாவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நியமித்து அனுப்புகின்றார்கள். மூத்த நபித்தோழர்கள் எல்லாம் உசாமா அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவருக்கு பின்னணியிலே செல்லக்கூடிய நிலைகளை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே, வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்திலே மக்காவிலே இருக்கின்ற போதே அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு சிலரை அனுப்புகின்றார்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஸப் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து மதீனாவுக்கு பிரச்சாரத்திற்காக அனுப்பி வைக்கின்றார்கள். இப்படி இளைஞர்கள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நமக்கு பல வழிகாட்டுதல்களை தந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க இருக்குது, சின்ன வயசுலேருந்து அதுங்களை வளர்த்துட்டு இருக்கிறோம். வளரக்கூடிய அந்த பிள்ளைகளை அவன் இளமை பருவத்தை அடையக்கூடிய நேரத்திலே, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்களை நம்ம வளர்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடியது ஒன்றாக இருக்கிறது, நம்ம வளர்க்கக்கூடிய பக்குவம் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையடியாரை பற்றி சொல்லித் தருகின்றார். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன அறிவுரையை திருமறை குர்ஆனிலே சொல்கின்றார். யா புனைய, என்னுடைய அருமை மகனே என்று தன்னுடைய பிள்ளை அழைக்கின்றார். அப்ப இந்த முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்களை, இஸ்லாமிய இளைஞர்களை
இஸ்லாமிய இளைஞர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த சபையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது. இங்க வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே செல்போன் பயன்படுத்தக்கூடியவங்களா இருப்போம். பொதுவாகவே செல்போன் நம்ம இடத்தில் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், செல்போனை பயன்படுத்துறோம், அது வீணான ஒன்றுக்காக மாறி இருக்கிறது. பேசுற நேரம் தவிர்த்து அதுல ஒரு பயன் இருக்கிறது. ஆரம்ப காலங்கள்லாம் நம்ம மாட்டு வண்டியில பயணம் செய்து உறவினர்களை போய் சந்தித்த காலங்கள் போய் இன்று வளர்ச்சி அடைந்து இப்போ பஸ் பயணம், ட்ரெயின் பயணம், விமான பயணம் என்று இருந்தால் கூட அடுத்த வினாடியே நம்ம வீடியோ கால் பேசி இங்கிருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை நாம் அடைந்திருக்கிறோம். நிறைய நன்மைகள் இருக்கிறது, அது மாற்று கருத்து இல்லை. நிறைய நன்மைகளுக்காக நாம் இன்று செல்போனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அல்லது அதிகமான தீமைகளை கூட விட்டுருவோம் வீணான காரியத்திற்காக? ஏன்னா நீ செல்போனை எடுத்து ஒரு நல்ல செய்திக்காக தான் எடுத்திருப்பாங்க. எப்படி தௌஹீத் ஜமாத்தில் பயான் வந்திருக்கும், ஃபேஸ்புக்ல யூடியூப்ல போய் பார்க்கலான்னு எடுப்பாங்க. எடுக்கும் போது நோக்கம் நல்ல நோக்கம் தான். எடுத்த உடனே அந்த ரீல்ஸ் வரும், ஃபாத்திமாக்கா வருவாங்க, அதுக்கப்புறம் அந்த மாமியார் மருமக சண்டை வரும், என்னென்னவோ பேர் வச்சிருக்கிறாங்க. யூடியூப்ல இன்னைக்கு, ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு, இன்ஸ்டாவில் பொழுதுபோக்குக்காகவே லட்சக்கணக்கான வீடியோக்கள் இருக்கிறது. விரும்பவில்லை என்று சொன்னால் கூட தள்ள 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 அது கொட்டிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு வீடியோக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களிலே மலிந்து கிடக்கிறது. இப்படி நாமும் அதுல அடிக்ட் ஆகிருக்கிறோம் சொன்னா, நம்மளே அடிக்ட் ஆயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கும்? நம்மளே அதுல இருந்து வெளியே வரல, நம்மளே அதுல பயனுள்ளதை படிக்கவில்லை, அதை நாம் பயனுள்ள வகையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? புள்ளிவிவரம் சொல்லக்கூடியதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. சமூக வலைதளங்கள்ல அக்கவுண்ட் வைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் தருகிறார்கள். 13 வயதிற்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்க சமூக வலைதளத்தில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. 13 வயது வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் ஆபாச படங்களை பார்ப்பார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு, இன்னைக்கு நம்ம ஏதோ இன்னைக்கு பாடம் படிக்கணும், இன்னைக்கு எல்லாருமே ஸ்மார்ட் கிளாஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல கூட போன் மூலமாகத்தான் எல்லாம் வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்புறாங்க, பாடத்திட்டங்களை அனுப்புறாங்க, ஜூம் வழியாக கிளாஸ் நடக்கிறது என்று சொல்லி நாம் செல்போன்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த செல்போன் என்பது இன்று எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை இன்னைக்கு சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், சமூக வலைதளங்கள் மூலமாக இளைஞர்களாக உருவாகக்கூடிய சிறிய வயது பிள்ளைகள் கூட இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பெண் பிள்ளைகளை ரொம்ப பாதுகாப்பா வளர்ப்போம். எல்லா இடங்களிலும் உள்ளதுதான், எல்லா சமுதாயத்திலும் உள்ளதுதான். நம் முஸ்லீம்கள் மட்டும்தான் நம்ம பாதுகாப்பா வைத்திருக்கிறோம்ன்றது கிடையாது. இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் கொஞ்சம் ரொம்ப பயத்தோட வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு செல்போனை கொடுக்கணும் போது ரொம்ப ஒரு அச்சத்தோடு, ரொம்ப ஒரு பயத்தோடு தான் அதை அணுகுகின்றார்கள். அப்படி அந்த பெண் பிள்ளைகளுக்கு செல்போனை கொடுக்கின்ற போது ரொம்ப அதுல கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். நம்ம சமுதாயத்தில் அதுல பெரிய கேர்லெஸ் இருக்கு. பிள்ளைங்க கிட்ட செல்போனை கொடுக்கிறோம்னு சொன்னா அதை கவனிக்கணும். நீங்க சமீபத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு கல்லூரி மாணவிகள் மத்தியில் பேசுகின்றார். பேசும்போது ஒரு தகவலை சொல்றாரு. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகளை கல்லூரியில் சேர்க்கிறார். சேர்க்கும் போது எல்லாரும் எப்படி இந்த பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்துவார்களோ அதே மாதிரி ஏற்படுத்துறார். ஆட்டோக்கார் வருவாரு, ஆட்டோக்கார் கிட்ட இந்த அம்மா பேசக்கூடாது, அது பேசுறதுக்கு ஆளு, அப்படியே பேச வேண்டிய தேவை வந்தது என்று சொன்னால் SMS மட்டும்தான் அனுப்பணும், கால் பண்ணிடக்கூடாது, கல்லூரியில போய் இறங்கணும், கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வரணும், இப்படின்னு பல ஏற்பாடுகளை எல்லாம் செய்து விட்டு தன்னுடைய மகளை கல்லூரிக்கு அனுப்புகின்றார். எல்லாரும் நினைக்கிற மாதிரி என் மகன் நல்லவ, கல்லூரிக்கு போறா, படிக்கிறா, வரா அப்படின்ற சிந்தனையிலேயே அந்த தந்தை இருந்து கொண்டிருக்கிறார். காவல்துறை இடத்திலிருந்து ஒரு நாள் அழைப்பு வருகிறது. அந்த தந்தை, கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் போறாரு. காவல்துறை அதிகாரிகள் இடத்தில் பேசுகின்றார். அவங்க சொன்னது அவர் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கிறது. என் மக அப்படிப்பட்டவ இல்லைங்க அப்படின்னு சொல்லி அங்க வாதிடுகிறார். உன் மக அப்படிப்பட்டவ இல்லைவனாக்கா இதை பாருங்க, ஏற்கனவே அந்த பெண் இந்த ஆணோடு செய்த சாட்டிங்கு, பேசிய உரையாடல்கள் எல்லாம் எதற்காக காவல்துறை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அம்மா யாரை காதலித்தார்களோ அந்த பையன் ஒரு கொலைகார பையன். நம்ம கிட்டயே அந்த வழிகாட்டுதலை கேட்டு ஒருத்தரை கொலை செய்வதற்காக அவர் எப்போ வருவாரு, எப்போ போவாரு, எங்க வருவாரு, எங்க இருக்காரு, அவர் சூழல் என்ன, எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அவரை கொலை செய்திருக்கிறார். இதையெல்லாம் தெரிந்து இதையெல்லாம் விசாரித்து விட்டு காவல்துறை அதிகாரி பெற்றோர்களை அழைத்து பேசிவிட்டு அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறார்கள், நம்ம இந்த மாதிரி வந்துருச்சு, இதெல்லாம் நடந்துருச்சு, உன்னை ஏமாத்திட்டான், நீ அப்ரூவர் ஆயிரு, நீ அப்ரூவர் ஆயிட்டே என்று சொன்னால் அவனுக்கு நாங்க தண்டனை வாங்கி கொடுத்து விடுவோம், உனக்கு தண்டனை குறையும் என்று சொன்னால், அந்த அம்மா சொல்லுது, சின்ன பிள்ளை,
கல்லூரி படிக்கக்கூடிய வயசுல இல்ல நான் அவரை மாட்டி தர மாட்டேன். பெண் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய வயது வந்து விட்டது என்று நினைக்காதீங்க. நாங்க ஜமாத்துல நிறைய பார்க்கிறோம். வருவாங்க, கல்யாணம் எங்களுக்கு முடிச்சு வைங்க, எங்களுக்கு 18 வயசு ஆயிருச்சுன்னு என்னவோ பெரிய சாதித்து விட்டவர்கள் மாதிரி ஜமாத்தில் வந்து நின்று கொண்டு நான் இன்னாரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவனை நான் காதலித்திருக்கிறேன், எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று ஜமாத்தில் வந்து நிற்பாங்க. நாங்க உடனே பெற்றோர்கள் அழைப்போம், இந்த மாதிரி வந்திருக்கிறாங்கம்மா, என்ன விஷயம், பொண்ணு வந்திருக்குது, அந்த பையன் வந்திருக்காங்க, 2 சம்பந்தப்பட்ட பெற்றோர்களை அழைத்து நாங்கள் பேச விடுகின்ற போது இந்த பெற்றோர்கள் அவ்வளவு கெஞ்சுவார்கள். காலில் விழாத குறையாக மார்க்கத்தில் அனுமதி இல்லம்மா, இல்லனா விழுந்துருவோம், மாமா இப்படி பண்ணாதம்மா, இவ்வளவு மிரட்டி பார்ப்பார்கள். அதுக்கெல்லாம் அந்த பிள்ளைகள் மசியவே மசியாது. அது வயசு அப்படி. பிள்ளைகளை நாம் சிறு வயதிலிருந்து வளர்க்கின்ற போது அவர்களுக்கு மார்க்கம் என்றால் என்ன, மார்க்க விஷயங்கள் என்ன, மறுமை என்ன, உலக வாழ்க்கை என்ன, உலகத்தில் உள்ள யதார்த்தம் என்ன, உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் சொல்லி வளர்க்கணும். செல்லம் கொடுக்கிறோம் பேர்ல பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை அவர்கள் சீரழிக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் செய்து விடுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான். அது நேருக்கு நேர் இருந்தாலே அங்க ஷைத்தான் வந்து உள்ள விளையாடிடுவான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது போன், நேருக்கு நேர் இருக்கிறத விட இது பயங்கரமான டேஞ்சர். நேருக்கு நேர் இருக்கின்ற போது கூட ஒருத்தரை பார்க்கும் போது அவங்க ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்களோ, நம்ம அணுகுமுறை தப்பா இருக்குமோன்ற அளவுக்கு ஒரு அச்சம் இருக்கும். போன்ல அதெல்லாம் கிடையாது. அச்சம், மனம், நாணம் மொத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் போன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த செல்போன் என்பது இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம பிள்ளைகள் கிட்ட இருக்கிறது. பொதுவாக இந்த பருவம் இருக்குல்ல, எதுக்கு நாங்கள் இவ்வளவு மெனக்கடுறோம்னா, இது வந்து ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு பருவம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இந்த பருவத்தில் அதை ஒழுங்கான முறையில் நாம் வடிவமைக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த சமூகமும் சந்திக்கும். அங்க நிறைய இடங்களை பார்க்கிறோம், தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. இஸ்லாமிய கொள்கையில இருக்க வேண்டிய முஸ்லிம் பெண்கள் தாலி அணிந்து கொண்டு வந்து நின்னா என்ன பண்றது நம்ம? அப்ப இதை கவனிச்சு வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆம்பளை பிள்ளைங்க கிட்டயும் செல்போனை கொடுக்கணும். என்ன பண்ணானுங்க பிள்ளைங்க எல்லா பேர், நீங்க ஒரு 30-40 பேர் மதரசால வரான், ஒரு கோடைக்கால பயிற்சி முகாமுக்கு வருகிறார்கள். இப்படி வரக்கூடிய பிள்ளைகளிடத்துல நீ செல்போன் பயன்படுத்துவாய் என்று கேட்டால் எல்லாரும் நம்ம இப்ப இங்க எப்படி ஒருத்தர் கூட கை தூக்கலையோ அதே போல செல்போன் நாங்க பயன்படுத்தணும் எல்லாரும் கை தூக்குறோம். எல்லார் வீட்டிலேயும் ஆரம்பத்துல எல்லாம் ஏதாவது புள்ள தொல்லை பண்ணான்னு வைங்களேன், டிவியை போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, டிவியை பாருடான்னு. இப்போ ரொம்ப ஈஸி ஆயிருச்சு, செல்போனை கையில கொடுத்துறது, அதோட அவன் அமைதி ஆயிடுவான். நம்ம வேலைக்கு அங்க அம்மச்சிக்கிட்ட பேசுறது, அக்கா கிட்ட பேசுறது, அவங்க கிட்ட பேசுறது, இவங்க கிட்ட பேசுறது, அந்த வேலையை பார்க்கறதுன்னு நம்ம பிஸியான உடனே அவன் செல்போனை கையில் எடுத்துக்கிட்டு சின்ன கேம், சின்ன கலர் கேம், அந்த கேம் இந்த கேம் உள்ள வரான். அப்படி விளையாடக்கூடிய அவர்களிடத்தில் என்ன ஏற்படும் என்பதை நீங்க இணையதளத்தில் எடுத்து பாருங்களேன். உதாரணத்துக்கு பப்ஜின்னு ஒரு கேம் இருந்தது, அது தடை செய்யப்பட்டிருக்கு, அதையும் விளையாடுகிறார்கள் இந்தியாவில் இளைஞர்கள். அதுக்கு வந்து சில குறுக்கு வழிகளை பயன்படுத்தி பப்ஜி கேம் எடுத்து விளையாடுறாங்க. ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே விளையாடக்கூடிய ஒரு கேம். ஃப்ரீ ஃபயர் நீங்க போட்டு பார்த்து கூகுள் அன்னைக்கு போய் ஃப்ரீ ஃபயர் கேமினால் ஏற்பட்ட ஆபத்துகள் என்ன, ஏற்பட்ட விளைவுகள் என்ன, ஏற்பட்ட பாதிப்புகள் என்னன்னு நீங்க கூகுள்ல போட்டு பாருங்களேன். கடை கீழே அவன் கூகுள்கார எங்கேருந்து இருக்கிறான்னு தெரியல, அவ்வளவு செய்திகளும் பட்டுன்னு கீழே கொடுத்துட்றான். இந்த ஊர்ல வந்து இப்படி நடந்துச்சு, அந்த ஊர்ல இப்படி நடந்துச்சு, இங்க கலவரம் நடந்துச்சு, இங்க சூசைட் நடந்துச்சு, இங்க கொலை நடந்துச்சு, இங்க அக்காவை வெட்டனா, இங்க அம்மாவை வெட்டனா, இங்க அண்ணனை வெட்டனா, இங்க தம்பியை வெட்டனா, இங்க பக்கத்து வீட்டுக்காரனை வெட்டனா, இங்க ஒரு 6-7 பேர் சேர்ந்து அதை ஒருத்தனை வெட்டனாங்க. இப்படியான செய்திகள் வெறும் ஃப்ரீ ஃபயர் கேம்ல மட்டும் வருது. அது ஒரு மாய உலகங்க. பிள்ளைகளை நமக்கு தெரியாமலே நம்ம அதுக்குள்ள இறக்கி விடுறோம். அவனை கண்ணை கட்டி விட்ட மாதிரி அவன் அந்த உலகத்துல போய்கிட்டே இருக்கிறான். அது என்னன்னாக்கா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் கிடைக்கும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி கார் கிடைக்கும். உண்மையிலே வாங்க போல உள்ள அந்த விர்ச்சுவலுக்கு அந்த உலகத்துக்குள்ள போயிட்டான்னாக்கா என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி 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 அது என்னவோ ஒரு சந்தோஷமா ஆகி அந்த கத்தியை வாங்குறது, இந்த துப்பாக்கியை வாங்குறது, இந்த ஹெலிகாப்டரை வாங்குறதுன்னு ஒவ்வொரு லெவலுக்கும் போய் கேம் விளையாடக்கூடிய ஒரு நிலைகள் இன்னைக்கு அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆய்வு செய்துவிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க, கேம் விளையாடக்கூடிய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் கிடையவே கிடையாது. பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்புங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க நாங்க சொன்னா
இல்லை என் பிள்ளை வந்து ஐஏஎஸ் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை லெவல் வரணும், அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஆசைப்பட்டு மதரசாவுக்கு அனுப்பாம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும் போது அவன் கையில நீங்க கேமையும் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை மருத்துவர்கள் சொல்கிறார்கள். யாரிடத்திலும் அவர்கள் சகஜமாக பழக மாட்டார்கள். நம்ம காலத்துல எல்லாம் இல்ல, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது, நீங்கள் சிறுவர்களாக இருக்கும் போது, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த வீடியோ கேம்கள் கிடையாது, இல்ல. இப்பதான் வந்திருக்கிறது. பிள்ளைகளை முழுமையாக அடிக்ட் செய்யக்கூடிய, அடிமைகளாக்கக்கூடிய ஒரு வேலை இன்று அந்த வீடியோ கேம்கள் செய்து கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இவன் யார்கிட்ட சகஜமா பழக மாட்டான், இவன் கண்ணுல நோய் வரும், இவன் மனதளவுல பாதிக்கப்படுவான், இவனுக்கு தைரியம் இருக்காது. கேம்ல எப்படி இருப்பான்னா 100 பேரை ஒரு ஆள் போய் சுட்டுட்டு இருப்பான், ஒரு கத்தியை வச்சு 50 பேரை வெட்டுவான், பெரிய வீர மாதிரி கேமுக்குள்ள இருப்பான், வெளியில் அவன் தொடை நடுங்கியாக வளருவான் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அவனுடைய எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போதே அவன் இழந்து கொண்டிருப்பான் என்ற ஒரு நிலையை பார்க்கும். எப்படிப்பட்ட ஆளா இருக்க வேண்டியவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரலாறு கொஞ்சம் திருப்பி பார்க்கும்போது வரலாறுகளில் இதே இளைஞர்கள் இருக்கிறார்கள். நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஆண்களாக பெண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அற்புதமாக ஆச்சரியமா இருக்கு. நம்ம பிள்ளை அப்படி இல்லையே, அப்படி உருவாக்கப்படலையே, அந்த சிந்தனையை நம்ம கொடுக்கலையே. ஒவ்வொரு வரலாறுகளை எடுத்து பார்க்கிற போது மார்ட்டின் லூதர் கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பினத்தை சார்ந்த இளைஞர், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கனவு காண்கிறார். நம்ம ஒரு பஸ்ல போகின்ற போது கருப்பினத்தை சார்ந்த நாம் நின்று கொண்டிருக்கிறோம், வெள்ளை இனத்தை சார்ந்தவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களிலே நமக்கு இடமில்லை, நம்முடைய கருப்பினத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகாரத்தில் இடமில்லை, கல்லூரிக்கு உள்ளே செல்ல முடியாது, அதிகார வர்க்கத்தில் போய் அமர முடியாது என்ற அந்த ஆதங்கத்தில் அவர் சொல்கின்றார், ஐ ஹேவ் a dream, எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. கருப்பினத்தை சார்ந்தவர்களும் வெள்ளை இனத்தை சார்ந்தவர்களும் இந்த அமெரிக்க தேசத்திலே சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற கனவு கண்டார். ஒரு இளைஞன் நினைத்தான் என்று சொன்னால், வரலாறுகள் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இளைஞர்கள் உலகத்தை அப்படியே பிரட்டி போட்டிருக்கிறாங்க. அந்த இளைஞர் நினைக்கிறார், கருப்பினத்தை சார்ந்தவர்களும் வெள்ளை இனத்தை சார்ந்தவர்களும் சமமாக இந்த தேசத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நடத்தப்பட்டார்கள். துப்பாக்கி சூடு நடத்தி மார்ட்டின் லூதர் கிங்கை கொலை செஞ்சாங்க. ஆனால் அவர் போட்ட விதை, அவர் செய்த புரட்சி, அவர் செய்த மக்களிடத்தில் செய்த பிரச்சாரம் அமெரிக்காவிலே அது பெரும் தீயாக பற்றி மக்களிடத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி கருப்பினத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் கல்லூரிக்குள்ளே கல்வி கூடங்களிலே அதிகார வர்க்கத்தில் அமரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. நீங்க எடுத்தீங்கன்னா பெரும் பெரும் பேராசிரியர்களாக கருப்பினத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார், பெரும் பெரும் பல்கலைக்கழகங்கள்ல கருப்பினத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய அதிபர் நாற்காலி ஒபாமா கருப்பினத்தை சார்ந்தவர், அதிலே வந்து அமரக்கூடிய ஒரு நிலை வரலாற்றிலே மாற்றம் ஏற்படுகிறது. இந்த இளைஞர்கள் என்று சொல்லக்கூடியவங்க அந்த பருவம் இருக்கு, அது வந்து ஒரு முறுக்கேறிய பருவம், நல்ல ரத்தம் வந்து நல்ல நிலையில் ஓடக்கூடிய ஒரு பருவம், நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு பருவம். இப்படிப்பட்ட பருவம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இறந்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கின்றார்கள் அபூபக்கர் அவங்க கிட்ட, நம்ம குர்ஆனை வந்து ஒன்று திரட்டணும். குர்ஆனை மனனம் செய்தவர்கள் எல்லாம் போர்க்களங்களுக்கு போகிறார்கள், அங்கே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதனால குர்ஆன் வந்து பாதுகாக்கப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடும் என்ற அச்சத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், நம்ம என்ன பண்ணணும், குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அபூபக்கர் அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களும் ஒன்று திரட்ட வேண்டும் என்ற அந்த மனநிலைக்கு வருகிறார்கள். அதற்கு பிறகு ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறாங்க. அழைத்து அவரிடத்தில் சொல்கின்றார்கள், இன்னக்க ரஜுலுன் சாபுன் காபிலுன், நீங்க இந்த குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இளைஞனாக இருக்கிறீர்கள். ரொம்ப ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட். குர்ஆனை ஒன்று திரட்டணும், முஸ்லிம்கள் எல்லாம் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் எல்லாம் போர்க்களங்களிலே இறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை செய்வதற்கு ஒரு தகுதியான ஆளை நாங்கள் பார்க்கின்ற போது ஸைத் பின் சாபித் ஆகிய உங்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம் என்று சொல்லி அபூபக்கர் சொல்லிவிட்டு சொல்றார், நீங்க ஒரு இளைஞராக புத்தி கூர்மை உள்ளவராக இருக்கிறீர்கள், வகியை எழுதியவராகவும் நீங்கள் இருந்தீர்கள், அதனால நீங்க குர்ஆனை ஒன்று திரட்டுங்கள் என்று சொல்லி சொல்றார். அப்போ அவங்க ஸைத் பின் சாபித் சொல்றாங்க, குர்ஆனை ஒன்று திரட்டணுமா, ஒரு மலையை தள்ளி வைக்க சொன்னா கூட தள்ளி வச்சிடலாம், மலையை தள்ள முடியுமா? ஒரு மலையை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னா யாரால தள்ள முடியும்? ஸைத் பின் சாபித் சொல்றாரு, மலையை தள்ள சொன்னா கூட தள்ளிடலாம், குர்ஆனை போய் ஒன்று திரட்ட சொல்லுங்க, சாதாரண வேலையா?
உலக கியாம நாள் வரைக்கும், உலகம் அழிகின்ற வரைக்கும் அந்த குர்ஆன் இருக்கிறது, குர்ஆன் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவ்வளவு நம்பிக்கை கொண்ட மக்களுடைய அந்த உள்ளங்களில் உள்ள அந்த குர்ஆனை, அந்த எழுத்து பிரதியை ஒன்று திரட்டுவது என்று சொன்னால், அதில் ஒரு தவறு வந்து விட்டது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேலை இது. இதை போய் என்கிட்ட சொல்றீங்களே என்று அவர் சொல்கின்ற போது, நீ இளைஞனா இருக்கிற, புத்தி கூர்மை உள்ளவனா இருக்கிற, வகி எழுதின ஆளா இருக்கிற, நீ தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க. ஸைத் பின் சாபித் அந்த பணியை கையில் எடுத்தார், எல்லா நபித்தோழர்களையும் சந்தித்தார். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாங்க. நீங்க போய் ஒரு 10 வசனத்தை மனப்பாடம் பண்ணி பாருங்க, கஷ்டம் தெரியும். ஈஸியா அதுனங்க ஒரு பெரிய வேலையா செஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். 10 வசனங்களை மனப்பாடம் செய்கின்ற போதுதான் அதுல உள்ள சிரமம் நமக்கு தெரியும். ஒவ்வொரு நபித்தோழர்களையும் சந்தித்து அவங்க எல்லாம் எழுதி வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் ஒன்று திரட்டி, அதை சீர்படுத்தி, அதை செம்மைப்படுத்தி, அது குர்ஆனை முழுமையாக தொகுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க இடத்துல ஒப்படைக்கின்றார்கள். இளைஞர்கள் என்று சொன்னால், இளைஞர்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் எடுத்து பாருங்களேன். சில இடங்களை நம்ம பார்க்கும்போது சமூக ஊடகத்தை நம்ம எல்லாருமே பயன்படுத்துறோம். எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, எல்லாமே பயன்படுத்துறோம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம்ல இந்த ஃபேஸ்புக், இதை யார் உருவாக்கணும் தெரியுமா? மார்க் ஜிக்கன்பெர்க் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் உருவாக்குறான். அவன் யார் தெரியுமா? இன்று காசாவில் ஒரு வேளை உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஒரு நாள் உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. யூதர்கள் இன்று காசாவிலே உள்ளே நுழைந்து அநியாயமாக, அக்கிரமமாக ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யூத இனத்தை சார்ந்த மார்க் ஜிக்கன்பெர்க் தான் ஃபேஸ்புக் ஆரம்பித்தவர். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா இந்த மூன்றுக்கும் அவர் தான் ஓனர். இதை ஆரம்பித்து 23வது வயதிலே மில்லியனராக மாறியவன். அவனால முடியுது, அவனால உருவாக்க முடியுது, அவனால உழைக்க முடியுது. நம்ம சமுதாயத்து பிள்ளைகளுடைய நிலை என்ன? நம்ம சமுதாய பிள்ளைகள் உழைச்சாங்களா? வழிகாட்டப்பட்டிருக்கிறதா? உருவாக்கப்பட்டிருக்கிறார்களா? 23 வயதுல பில்லியனர் ஆயிருக்கிறான். இது மட்டும் கிடையாது, இனி ஒட்டுமொத்த உலகமும் மார்க் ஜிக்கன்பெர்க் கையில் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இல்லாத வலைதளங்கள் கிடையாது, சமூக அக்கௌண்ட் கிடையாது, எல்லாமே நீங்க அவங்க கையில் இருக்கு. நீங்க வேணா சும்மா எதையாவது ஒன்று சர்ச் பண்ணி பாருங்க, விளம்பரம் உங்களை தேடி வரும். வாட்ஸ்அப்ல யார் இடத்தாலும் எதையாவது பேசி பாருங்க, அதுக்கு அடுத்த முறை உங்க விளம்பரம். இன்ஸ்டாவில் பேசி பாருங்க, விளம்பரம். உங்க டேட்டா, தகவல், உங்களுடைய நிலை, நீங்க யாரு, என்ன பேசுறீங்க, யார் கூட பேசுறீங்க, என்ன பழகுறீங்க, எல்லா தகவலும் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்துடைய டேட்டாவை வைக்கக்கூடிய அளவுக்கான நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவன் இளமை பருவத்தை எப்படி பயன்படுத்தினா? கேம் விளையாடிட்டு இருந்தானா? நம்மள மாதிரி இப்படிதான் வீணான காரியங்கள் ஈடுபட்டு இருந்தானா? பொழுதுபோக்கில் தான் அவன் மூழ்கி இருந்தானா? அவனுடைய நிலை என்ன? அவன் உருவானது என்ன? ஸ்டீவ் ஜாப்ஸுங்க, நீ ஆப்பிள் நிறுவனத்துடைய ஓனர்ன்றோம்ல, அவர் நிலைமை தெரியுமா? வரலாறுலாம் எடுத்து படிங்களேன். தண்ணி பாட்டில் வித்திருந்திருக்காருங்க. ஆப்பிள் கம்பெனி எவ்வளவு பெரிய, உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம். தண்ணீர் பாட்டில் வித்து கொண்டு இருந்த அவர் ஆப்பிள் சொல்லக்கூடிய அந்த கம்பெனியுடைய ஓனராக மாறுகிறார் என்று சொன்னால், அவருடைய இளமை பருவத்தை என்ன பண்ணாரு, என்ன மாதிரி செலவு பண்ணாரு, எப்படி உருவாக்கினாங்க, ஒரு சமுதாயம் எப்படி பண்படுத்தப்பட வேண்டுமோ அந்த நிலையில் உருவாக்கப்படவில்லை என்பதை நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம். எலான் மஸ்க் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், இன்னைக்கு உலக கோடீஸ்வரரில் ஒருத்தர். உலக கோடீஸ்வரர் 1, 2, 3 இடத்துல மாறி மாறி வரக்கூடிய இடத்தில் உள்ள எலான் மஸ்க் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சுங்க. டெக்னாலஜி உலகம் ஆரம்ப காலங்கள் மாதிரிலாம் இன்னைக்கு இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. ஒரு காலத்தில் நம்ம ஏதாவது ஒன்றை படிக்கணும், ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்ப இருக்கிற நிலைமை இருக்கா? ஆரம்பத்தில் படிக்கிறோம், நீங்களாம் சின்ன பிள்ளையில படிக்கிற காலத்தில் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். கணக்கு வாத்தியார் கணக்கு ஒழுங்கா சொல்லி தரல, என்ன பண்றது? அவ்வளவுதான், அவருக்கு கணக்கே அவுட்டு. அந்த ஸ்டூடெண்ட் கணக்கில் தேர்ச்சியே பெற முடியாது. அதுதான் கடந்த காலங்கள் மாறி இப்ப எப்படி வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு கணக்கு வாதியார் இல்ல, 1000 கணக்கு வாதியார்கள் இன்னைக்கு நம்ம போன்ல வருவாங்க. நல்ல ஒரு பயனுள்ள தகவல்கள் போன்ல கிடைக்குதுதான், அதுல நம்ம மறுக்கல. நம்ம பிள்ளைகள் அதை பயன்படுத்துறானா? கணக்குல என்னென்ன ஃபார்முலா இருக்கு, என்னென்ன வகை இருக்கிறது, சீன கணக்கு என்ன, அரேபிய கணக்கு என்ன, அல்ஜிப்ரா என்ன, அபாகஸ் என்ன, பிரிச்சு மேஞ்சிரலாம். இன்னைக்கு
கணக்கு வராதுன்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இல்ல. 10வது வரையும் படிக்காதவன் 11வது போனவன படிக்கிறானே, எப்படி? அங்கே ஏதோ ஒரு அட்மாஸ்பியர் மாறுது, அவனால படிக்க முடியுது. பிள்ளைகளை பார்த்து அவனுக்கு என்ன தேவை, எப்படி உருவாக்கணும், அதையெல்லாம் பார்க்காம அவன் கலெக்டர் மட்டும் ஆயிரணும் நினைச்சு ஆயிர முடியாது. உருவாக்கணும் பிள்ளைகளை, அதற்கேற்ற மாதிரி வடிவமைத்து அவர்களுக்கு தேவையான ஒழுக்க போதனைகளை கொடுக்கணும். கலெக்டர் ஆகிட்டா போதுமா? இன்னைக்கு கல்விக்கூடத்துக்கு அனுப்புறோங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். ஒழுக்க போதனை பள்ளிக்கூடத்தில் கொடுத்துடுறாங்களா? பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, சிறப்பான சாலிகான பிள்ளைகளாக இன்று பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் உருவாக்குகிறதா? இல்ல. முஸ்லிம் மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளிலே கஞ்சா விற்கப்படுகிறது, போதைப் பொருள் விற்கப்படுகிறது. முஸ்லிம்களை குறிவைத்து, எப்படி அவன் முஸ்லிம் பெண்களை குறிவைத்து இந்த லவ் ஜிகாது செய்யறாங்கன்னு சொல்லி, இந்துக்கள் நீங்கள் போய் முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்யுங்கள், அவர்களை சீரழியுங்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை வடமாநிலத்தில் ஆரம்பித்து அதன் மூலமாக இஸ்லாமிய பெண்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போல இஸ்லாமிய இளைஞர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து போதைப் பொருட்களை விற்கக்கூடிய ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் மாணவர்கள் எல்லாம் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் காவல்துறை அதிகாரிகள் எங்களை அழைச்சி சொல்லக்கூடியது, என்னங்க உங்க பிள்ளைங்கள்லாம் இப்படி மாறிட்டு இருக்கிறாங்களே, நீங்க விழிப்புணர்வு பண்ண மாட்டீங்களா? அதனாலதான் இலக்கை நோக்கி இளைஞனே வாழ்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னாடி நாங்க பண்ணோம். காவல்துறை அதிகாரிகள் எங்களை அழைத்து, முஸ்லீம் இளைஞர்கள் இப்படி சீர்கெட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது என்று சொல்லி எங்களுக்கு சொன்னதுடைய விளைவாக இலக்கை நோக்கி இளைஞனே வா என்ற பிரச்சாரத்தை கையில் எடுத்து இளைஞர்களை சந்தித்து அந்த போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம். தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா பார்க்கிறோம். இன்னைக்கும் சமூகத்தில் இளைஞர்களுக்கு நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்த பிரச்சாரங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம். திருமறை குரானை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு இளைஞனை எப்படி இருக்கணும்ன்றதை அல்லாஹ் குரான்ல இளைஞர்கள் சம்பந்தமாக சொல்லித் தருகிறான். நமக்கு பல இடங்கள்ல சொல்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னதை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, எத்தனையோ இறை தூதர்கள் இளமை பருவத்தில் செய்த அந்த விஷயங்களை, குகை தோழர்களை பற்றி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை பற்றி பல இடங்கள் எல்லாம் சொல்றான். ஒரு ஊர்ல எல்லாருமே திருவிழாவுக்கு போகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் ஊர்ல தனியா இருக்கிறாங்க. எல்லாம் திருவிழாவுக்கு போயிட்டு வராங்க. அவர்கள் வணங்கி கொண்டிருந்த சிலைகள் எல்லாம் உடைந்து கிடக்கிறது. அந்த மக்கள் எல்லாம் பேசினதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சமிஹ்னா ஃபத்தன், நாங்கள் ஒரு இளைஞருடைய செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி மைக்கு இருக்கு, இந்த காலம் இல்லை. ஒரு மைக்கை போட்டு பேசினாக்க ஒரு 100 பேர் 200 பேர் ஒரே நேரத்தில் கேட்டுடலாம். இப்போ நோட்டீஸ் போட்டு தரல, வீடு வீடா வந்து, இந்த காலம் கிடையாது. போஸ்டர் போட்டு ஒட்டிட்டோம்னாக்கா ஊர்ல போறவங்க வரவங்கலாம் பார்ப்பாங்கல்ல, அந்த காலம் இல்லை. டிவி கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எந்த அடிப்படை வசதிகளும் எலக்ட்ரிக்கல் கரண்ட் கூட இல்லாத ஒரு காலம். அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், சமிஹ்னா ஃபத்தன், நாங்கள் ஒரு இளைஞனுடைய செய்தியை கேட்டிருக்கிறோம், அவர் பேர் இப்ராஹிம். என்ன பண்ணிருக்காங்க தெரியுதா? ஒரு இளைஞன் என்று சொன்னால் ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொருவரையும் சந்தித்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரிடத்திலும் சந்தித்து, நீ வணங்கக்கூடிய கடவுளுக்கு எந்த ஆற்றலும் இல்லை, அது பார்க்காது, அது கேட்காது, அதற்கு ஒரு பாதிப்பு வந்தால் கூட தடுக்கக்கூடிய ஆற்றல் உன்னுடைய கடவுளுக்கு இல்லை. ஒரு அழகான அறிவுபூர்வமான பிரச்சாரத்தை எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்த்தாங்க. மன்னனை சந்தித்து பேசினாங்க. என்னுடைய இறைவன் உயிர் கொடுக்கக்கூடியவன், உயிர் எடுக்கக்கூடியவன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். மன்னரை பார்த்து பேசுறாங்க. ஆட்சியாளனிடத்திலே நேரடியாக பேசுகின்றார்கள். என்னுடைய இறைவன் உயிரையும் கொடுப்பான், உயிரையும் எடுப்பான். அந்த மன்னன் என்ன உயிரை கொடுத்து உயிரை எடுக்கிறது இறைவனா? நான் தரேன் உயிரை, நான் எடுக்கிறேன் உயிரை, போற ஒருத்தன் பிடிச்சி உயிரை எடுத்தானா நான் கடவுளாயிருவேனே என்று சொல்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கே உதிக்க செய்வான், நீ இறைவனாக இருந்தால் மேற்கே உதிக்க செய்யினான். மன்னன் வாயடைத்து போனான் என்றதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். இளைஞர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அந்த பருவம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இளமை பருவத்தை ரொம்ப வீணாக ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம மக்கள். படிக்கலாங்க, படிக்க வேண்டாம் எப்பவுமே சொல்லல. நாங்க நல்லா படிக்கணும், நல்லா வரணும்ன்றதை தான் பிள்ளைகளுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அரசு அதிகாரங்கள் அமர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வழிகாட்டுதல். அதற்காகத்தான் என்ன படிப்பது, எங்கு படிப்பது, எப்படி படிப்பது, தேர்வில் எப்படி வெற்றி பெறுவது என்ற அந்த செயல் திட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு மார்க்கம் இல்லை என்று சொன்னார், மார்க்கத்தை பற்றி அறிவு நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் ஜெயிச்சிருவான், நாளைக்கு மறுமையில் போனால் மிகப்பெரிய ஒரு கை சேரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வாழக்கூடிய காலங்களில்
இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நமக்கு சொன்னாங்க. ஒரு இடத்துல சொன்னாங்க, மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலுமே இருக்காது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இளைஞனுக்கு வணக்க வழிபாட்டிலே தன்னுடைய இளமை பருவத்தை கழித்தவனுக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை தருவான். நம்ம பிள்ளைங்க நீங்க எப்படி தெரியுமா, எப்போ இமாம் ருக்குக்கு போவார் அப்போ ஓடி வரான். வெளியில நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு போனீர்கள் என்று சொன்னால் ஜும்மா முன்னாடி குத்துபா நடக்கும். பயான் நடக்கிற வரைக்கும் வெளியில நின்று கூட்டா நின்று எல்லாம் கூத்தாண்டம் பண்ணிக்கிட்டு கும்மாலாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறான். இமாம் அங்க எப்போ வந்து தொழுகையில நிப்பாரோ அப்போ கூட போகாம அந்த ருக்குல போய் பிடிச்சிருவோம், நமக்கு ரக்காத்து கிடைச்சிரு நம்ம போய் ஓடுறான். நம்ம பிள்ளைங்க தன்னுடைய இளமை பருவத்தை வணக்க வழிபாட்டிலே கழித்தோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமை நாளிலே நம்ம பிள்ளைகள் அர்ஷுடைய நிழல்ல நிற்பாங்க. பிள்ளைகளுக்கு அதை நம்ம சொல்லாம வெறும் உலகம் 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 உலகம், உலகத்தில் ஜெயிக்கணும், உலகத்தில் நல்லா இருக்கணும், உலகத்தில் சம்பாதிக்கணும், காசு பணம் தான் முக்கியம், இப்படி சொல்லி சொல்லி நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் மார்க்கத்தையோ மறுமையையோ இந்த வழிகாட்டுதலையோ நாம் தரவில்லை என்று சொன்னார் நாளைக்கு அங்கே போய் எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா. உலக வாழ்க்கைன்றது அதிகபட்சமாக 50, 60, 70, 80, 100 இவ்வளோதான். ஒரு 100 வருஷம் நம்ம பிள்ளை இந்த உலகத்தில் இருப்பான்னு வைங்களேன். மௌத்தா போயாச்சு. மௌத்தா போனதுக்கப்புறம் கபூர் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளோ நாள் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பொழுது எல்லாரையும் எழுப்புவான்றதை அவன் புறத்தில் வச்சுக்கிட்டான். எப்போ வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ரசூல்லா நானும் மறுமையும் இப்படி வந்திருக்கிறோம், நாங்கள் இன்னும் வரல. 1400 வருஷத்துங்க கடந்துட்டோம், இன்னும் எப்போ வரும்னு தெரியல. கபூருக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அல்லாஹ் எழுப்புவான். விசாரணையில் நிற்போம். விசாரணையில் நிற்கிற அந்த நேரத்தில் அது எவ்வளோ நாள் தெரியுமா? இங்கே 100 வருஷத்துக்கு புள்ள வந்து அதிகபட்சமாக ஒருத்தன் 60 வருஷம் வாழ்றான்னு வைங்களேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கினா 20 வருஷம் தூக்கத்தில் போயிருமா. 40 வருஷம் தான் மிச்சம். 60 வருஷம் ஒருத்தன் வாழ்றான், 8 மணி நேரம் ராத்திரியில் தூங்குறான்னா 3ல் 1 பங்கு தூக்கத்தில் அவுட்டு. மொத்தம் 40 வருஷம். 40 வருஷத்தில் அவன் என்னென்ன செஞ்சிருப்பானோ எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கழிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் தான் மிச்சமாக இருக்கும். அங்கே மகிழ்ச்சி மைதானத்தில் போய் எத்தனை வருஷம் நிற்கணும் தெரியுமா? ஒரு நாள் என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு சமமானது தெரியுமா? மகசர் மைதானத்தில் விசாரணையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொர்க்க நரகன்னு போவோம் தெரியுமா? அந்த சொர்க்கத்திற்கு போகும்போதோ நரகத்திற்கு போகும்போது அதனுடைய கால அளவு தெரியுமா? 50 வருஷம், 100 வருஷம், 1000 வருஷம், 10,000 வருஷம், லட்சம் வருஷம், ஏதாவது கணக்கு வச்சிருக்கிறோமா? அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, அதுக்கு முடிவில்லை என்று சொல்லிவிட்டார். வாழ்க்கைன்னா அதுதான் வாழ்க்கை, இது இல்லை வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கைக்கு தயாராக்க வேண்டிய நம்முடைய பிள்ளைகளை இந்த உலக விஷயங்களை மட்டும் சொல்லி சொல்லி வளர்த்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, மறுமையில் போய் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இதை மார்க்கம் நமக்கு பல நேரங்களில் பல இடங்களில் சொல்லித் தருகிறது. அதே போல நம்ம பிள்ளைகளுக்கு சமூக சிந்தனையை கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு தேவையும் இன்னைக்கு இருக்கு. எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தேசத்தில் எல்லாருமே வந்து இளைஞர்களை தான் குறி வைக்கணும். ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கட்டும், ஒரு சினிமா கூத்தாடியாக இருக்கட்டும், ஒரு கேம் தயாரிக்கிறவனாக இருக்கட்டும், ஒரு படம் எடுக்கக்கூடியவனாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதை விரும்புவாங்க, இளைஞர்கள் எதை விரும்புவாங்க, இதுதான் டார்கெட். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் ஒரு டார்கெட் வச்சாங்க. இளைஞர்களை அப்படித்தான் உருவாக்கினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் 70 குர்ராக்கள் என்று சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே இருப்பாங்க. அவர்கள் பகல் நேரங்களில் போய் வேலைக்கு போவாங்க, சம்பாதிக்க போயிடுவாங்க. இரவு நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து மார்க்கத்தை படிப்பார்கள். மக்களுக்கு தேவையான தண்ணீரை சுமந்து வந்து கொடுத்து சமூக சேவை ஆற்றுவார்கள். மக்களுக்கு தேவையான விறகுகளை வெட்டி கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்து சமூக சேவை செய்யக்கூடியவர்களாக அந்த 70 குர்ராக்கள் இருந்தார்கள். ஒரு இடத்துல தாவா செய்ய எங்களுக்கு ஆள் வேணும்னு அழைச்சிட்டு போறாங்க. போகிற போவே அவர்களை பாதி வழியிலே அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 1 மாத காலங்கள் குனுத்து ஓதுனாங்க. குனுத்து நாசிலான்னு சொல்லி நம்ம கூட சோதனை கால பிரார்த்தனை என்று சொல்லி சில நேரங்களில் ஓதுவோம். பெரிய இழப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு. இந்த இளைஞர்களை உருவாக்கி இப்படி அழைச்சிட்டு போய் இப்படி நாசம் பண்ணிட்டார்களே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையில இருந்து ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். அழைத்து சென்று இப்படி செய்தவர்களை அல்லாஹ் நீ நாசமாக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள். ஒரு இளைஞர்கள் என்று சொன்னால் அந்த இளைஞர்கள் இப்படி சமூக சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினாங்க. குர்ஆனை மனப்பாடம் செய்வதும் சமூகத்திலே போய் பணி செய்வதும் சமூகத்திற்காக பணியாற்றுவதும் ரொம்ப முக்கியமான ஒன்று.
ஆனா இன்று நம்ம சமூகத்தில் சமூக சிந்தனையோடு பணியாற்றக்கூடிய இளைஞர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள்லாம் இளமை பருவத்தில் இருந்தப்போ தௌஹீத் ஜமாத்துடைய நிலையை எடுத்து பார்த்தோம் சொன்னா ஒரு இளைஞர்களாக உள்ளே வந்து சேரக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இன்றைய தௌஹீத் ஜமாத்துடைய நிலை, இளைஞர்கள் எங்கே செல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்ம வீட்டில் வளரக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு சமூக பணிகளிலே, சமூக சிந்தனையிலே வார்த்தெடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதையே சிந்திக்கணும்ல. இன்னைக்கு யூதர்கள் ஒரு நாட்டை வந்து எடுத்து முஸ்லீம்களை எல்லாம் அங்கே கொலை செஞ்சுட்டு இருக்கிறான். 1900 நீங்க போனீர்கள் என்று சொன்னால் யூதர்களுக்கு என்று ஒரு நாடு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதே போல இந்தியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இனி இந்தியாவில் முஸ்லீம்கள் மிகப்பெரிய கவலையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. முஸ்லீம்களை அடிக்கிறான், முஸ்லீம்களை கொல்றான், முஸ்லீம் பெண்களை கற்பழிக்கிறான், முஸ்லீம்கள் மீது வழக்கு போடுறான், முஸ்லீம்களை கைது செய்யறான், முஸ்லீம்களை கொலை, இப்படி நிறைய லிஸ்ட் போய்கிட்டே இருக்கிறது. இவ்வளவு செய்யக்கூடியவர்கள் யார் என்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் RSS சித்தாந்தத்தை உள்ளவர்கள். நீங்க 1923 போய் தேடினீர்கள் என்று சொன்னால் இந்தியாவில் RSS கிடையாது. ஒரு 100 வருஷம் ஒரு சிந்தனையை உருவாக்கி, ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் இருந்து துரத்தப்பட வேண்டும் என்று சொல்லிய ஒரு வடிவமைப்பை கொடுத்து அதன் அடிப்படையிலே மக்களை உருவாக்கி இன்று வரைக்கும் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சோர்ந்து விடவே இல்லை. எப்படி வந்திருக்கிறான் தெரியுமா? 1923 RSS இல்லை, 1924 RSS ஆரம்பிக்கப்பட்டது. 1924 இருந்து 2025 வரைக்கும் இமாலய வளர்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி RSS சார்ந்தவர். இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா RSS சார்ந்தவர். இந்த நாட்டுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் RSS சார்ந்தவர். இந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை, இந்தியாவுடைய ராணுவம் உட்பட்ட எல்லா பாதுகாப்புத்துறையும் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் RSS சார்ந்தவர். 240 எம்பிகள் இப்ப உள்ள போயிருக்கிறாங்க. போன பாராளுமன்ற தேர்தலில் 303 எம்பிகள் உள்ளே போனார்கள். மிருக பலத்தோடு அங்கே ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டு முத்தலாக் தடை சட்டம், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம், பொது சிவில் சட்டம் என்று ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க 240 பேர் தான் உள்ள இருக்கிறான். ஆனால் அவர்களால் வக்ஃபு சட்டத்தை உள்ளே கொண்டு வர முடிகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட தேசத்தில் நம்ம இருக்கிறோன்றதை பாருங்க. நமக்கு என்ன நடக்குதுன்னு இந்த சமூகத்துக்கு, சமூகத்து இளைஞர்களுக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சாதானே பிள்ளைகளுக்கு சொல்லி தருவோம். 2002 குஜராத்தில் ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரத்துடைய பின்னணியிலே அப்பொழுது அந்த நாட்டுடைய முதல்வராக இருந்தவர் மோடி. அரசுடைய இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு, அரசுடைய அலுவலர்கள் பயன்படுத்தப்பட்டு, அரசு உதவியோடு அந்த குஜராத்தில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது. 3000க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர் இன்னைக்கு பிரதமர். செப்டம்பர் மாசத்தோடு அவருக்கு பொறுப்பை முடிய வேண்டும் என்று சொல்லி எந்த சித்தாந்தத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறாரோ அந்த RSS சார்ந்த மோகன் பகவத் சொல்கிறார், 75 வயதோடு நீங்கள் ஓய்வு பெற வேண்டும். மோடி போனா அங்க யார் வரப்போறா? மோடிக்கு பாட்ட அப்பெல்லாம் இருக்கிறான். உத்தரகாண்டுடைய முதலமைச்சரை பத்தி தெரியுமா? மும்பையில் இருக்கக்கூடியவரை பத்தி தெரியுமா? நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த லிஸ்ட் உங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி அடுத்த பிரதமராக வருவார். யார் இந்த யோகி? கபில் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் சிலிண்டர் காலி கொண்டு போய் கொடுக்கிறார். அதற்காக கைது செய்து அவரை உள்ளே வைத்தவர் இந்த UP முதல்வர் யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத் வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உமர் காலித் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர், ஒரு மாணவ அமைப்பை சார்ந்த தலைவர் 5 ஆண்டுகளாக கைது செய்யப்பட்டு இதுவரைக்கும் சிறையில் இருக்கிறார். இதுவரைக்கும் அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்கப்படவில்லை. இதுவரைக்கும் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று விசாரணை கூட செய்யப்படவில்லை. 5 வருஷம் ஆச்சு. இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது யோகி. எப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிறோம் தெரியுமாங்க? எதை விதைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? எது வளருது தெரியுமா? ஒருத்தன் கார் புக் பண்றான். கார் புக் பண்ணி ஏற போறதுக்கு முன்னாடி டிரைவர் முஸ்லீம், அப்படியா எனக்கு கார் வேணாம் போன்னு அனுப்புறான். ஒரு ஜொமேட்டோல உணவு புக் பண்றான். ஜொமேட்டோ உணவு டெலிவரி பாய் வந்துட்டாரு, உணவு கொடுக்க போறாரு. என்னப்பா பாயா, எனக்கு சாப்பாடு வேணாம்.
இந்த தேசம் எங்க போயிட்டு இருக்குது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு நிலைகளை இங்கே இஸ்லாமியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது கூட நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இஸ்லாமிய இளைஞர்களுக்கு தெரியல. ஒட்டுமொத்த உலகத்துடைய டேட்டாவையும் யூதர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்துடைய பொருளாதாரத்தையும் யூதர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஆயுதத்துடைய சப்ளையை யூதர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். நம்ம புள்ள ஒண்ணுமே படிக்காம நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இங்க பார்த்துட்டு இருக்கோம். உழைக்கணும், சிந்திக்கணும், படிக்கணும், ஆய்வு செய்யணும். இந்த நிலைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலையில் நம்முடைய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். பெண்கள் இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இங்கிருந்து நம்ம சைனாவுக்கு அடிச்சு இங்கிருந்து லண்டனுக்கு அனுப்பக்கூடிய ஏவுகணைகளை தயாரித்தது ஒரு பெண். இந்தியாவில் ஒரு பெண் படித்து விட்டு முஸ்லிம் பெண் கிடையாது. இந்த ஏவுகணையை நம்ம அனுப்பி இங்கிருந்து தொலை தூரத்தில் உள்ளவர்களை தாக்கக்கூடிய ஏவுகணை இந்தியாவிலே தயாரிக்கப்படுகிறது. அக்னி என்று, அக்னி 4, அக்னி 3, அக்னி 5 என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை ஒரு பெண், ஒரு இந்து பெண் தயாரித்திருக்கிறார். அதற்காக உழைத்திருக்கிறார், கண்டுபிடித்திருக்கிறார். விண்வெளிக்கு சென்ற கல்பனா சாவ்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவள் ஒரு பெண் தானே, விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் என்று பேசப்படுகிறது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க கூட சிந்திச்சு எவ்வளவு விஷயங்களை இன்னைக்கு உலகத்திற்கு கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சமுதாயத்தில் இன்னைக்கு இளைஞர்கள் சிந்திக்கல. இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இன்று மாற்று அந்த கொள்கை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன டேட்டாவை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மொத்த ஐஏஎஸ் அதிகாரி இந்தியாவில் மொத்தம் 3600 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவில். அதில் பார்த்தீங்கன்னா 2750 பேர் பிராமின்ஸ். கிட்டத்தட்ட மொத்த அந்த இதில் வந்து எஸ்சி எஸ்டியில இருந்து 300 பேர், மிதி இருக்கக்கூடிய எல்லா கொள்கையை சார்ந்த ஓபிசி பிரிவில் இருந்து 550 பேர். அதே மாதிரி எடுத்தீர்கள் என்று சொன்னால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மொத்தம் 330 நீதிபதிகள் இருக்கிறாங்க. அதில் 306 பேர் பிராமின்ஸ். எஸ்சி எஸ்சியை சார்ந்தவங்க 4 பேர், ஓபிசி வந்து 20 பேர். உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் 26, ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான் இந்தியாவில் இருக்கு. 26 நீதிபதிகள் இருக்கிறாங்க. அதுல 23 பேர் பிராமின்ஸ். சமுதாயத்துக்கு உழைக்கணும், சமுதாயத்துக்கு பாடுபடணும், சமுதாயத்துக்காக கஷ்டப்படணும், உலகத்திலையும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஐஏஎஸ் ஆயிட்டார்னு வைங்களேன், உங்க மகனோ மகளோ ஐஏஎஸ் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் ஒரு தோட்டத்தை வீட்டுக்கு வேணுமா, கவர்மெண்ட் தோட்டம் கொடுப்பான். தோட்டத்தை பராமரிக்க தோட்டக்காரர் வேணுமா, கவர்மெண்டே கொடுப்பான். வீட்டில் சமையல் கட்டு வேணுமா, கவர்மெண்டே கொடுப்பான். சமையல் செய்வதற்கு ஆள் வேணுமா, கவர்மெண்டே கொடுத்துருவான். வீட்டுக்கு மளிகை சாமான் வேணுமா, கவர்மெண்ட் கொடுத்துருவான். காய்கறி வேணுமா, கவர்மெண்ட் கொடுத்துருவான். உங்களுக்கு வண்டி வேணுமா, வாகனம் வேணுமா, கார் வேணுமா, கவர்மெண்ட் கொடுத்துருவான். ஓட்டுறதுக்கு டிரைவர் வேணுமா, கவர்மெண்ட் கொடுத்துருவான். எல்லாமே அவனுக்கு கவர்மெண்ட் கொடுக்கும். இது போக சம்பளம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்று சொன்னால் அவன் பின்னாடி 20 பேர் பாதுகாப்புக்கு நிற்பாங்க. பிள்ளைகளை எதை பக்கம் உருவாக்கணும், மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுங்க. அதிகாரத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துங்க. ஐஏஎஸ்களாக, ஐபிஎஸ்களாக, ஐஎஃப்எஸ்களாக, கஸ்டம் துறையில் உள்ளவர்களாக நீதிமான்களை உருவாக்குங்க. எதையுமே யோசிக்கல சமுதாயம். செஞ்சமா, தின்னமா, நல்லா தூங்கணுமா, இப்படி போயிட்டு இருக்கு இஸ்லாமிய சமூகம். பிரியாணி எப்படி செய்யணும்னு கேளுங்களேன், அது பக்காவா சொல்லிடுவாங்க. இதுல வேற நமக்குள்ள வந்து சீரக சம்பாவா பாசுமதியா வடிச்சு கொட்டுறதா கலந்து செய்யறதா, இல்லைனாக்கா இப்ப மந்தி ஸ்பெஷல், இப்படி போயிட்டு இருக்குது நம்ம சமுதாயம். சமுதாயத்தில் இந்த இளைஞர்கள் என்பவர்கள் நாளைக்கு இந்த நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் நாளைய இந்த சமூகத்திற்கான பாதுகாவலர்கள் அவர்கள் தான். இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் நம்ம வீட்டில் உள்ள அந்த பிள்ளைகள் தான். அதனால் அவர்கள் மீது கவனம் செலுத்துங்கள். அவர்களுக்கு உலகத்தில் உள்ள அதிகாரத்தை வாங்கி கொடுக்க அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். அதே நேரத்தில் மார்க்க உபதேசங்களை, மார்க்கம் இல்லாமல் உலக அதிகாரம் பயனளிக்காது. மார்க்க உபதேசங்களை சொல்லி மறுமையிலே வெற்றியடையக்கூடிய அந்த வழிகாட்டுதலை சொல்லி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.